காட்டுமன்னார்கோவில் அருகே ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பதக்கம் பெற்ற கிராமத்து இளைஞர். கிராம மக்கள் பள்ளி சார்பில் உற்சாக வரவேற்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அடுத்த ராஜேந்திர சோழன் கிராமம் மேட்டேரி தெருவைச் சேர்ந்தவர் ஸ்டாலின். இவர் தனது ஆரம்ப கல்வியை ராஜேந்திர சோழன் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் பயின்று மத்திய அரசு பணியில் பணியாற்றி வருகிறார். ஸ்டாலின் ரேணுகா தேவி தம்பதியினருக்கு மோகனப்பிரியா என்ற மகளும் நிவேத்குமார் என்ற மகனும் உள்ளனர். இதில் மகள் மோகனப்பிரியா கடந்த 2023ஆம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று தற்போது கேரள மாநிலத்தில் பணியாற்றி வருகிறார். இதனைத் தொடர்ந்து மகன் நிவேத்குமார் கர்நாடக மாநிலத்தில் இந்தியன் வங்கியில் துணை மேலாளராக பணியாற்றி வந்த நிலையில் சமீபத்தில் வெளியான மத்திய பொதுப்பணி தேர்வாணையத்தின் குடிமை பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 486வது ரேங்க் பெற்று சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனைக்காக தமிழக முதல்வர் கைகளால் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பதக்கம் வென்றார். இதனையடுத்து நிவேத்குமார் தனது சொந்த கிராமத்திற்கு வருகை புரிந்தார். தனது தந்தை பயின்ற பள்ளிக்கு தனது குடும்பத்தினருடன் வருகை தந்த நிவேத்குமாருக்கு ராஜேந்திர சோழன் பொதுமக்கள் ஆசிரியர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது மாணவர்கள் இடையே அவரின் தந்தை உரையாற்றுகையில், நானும் உங்களைப் போலவே இந்த பள்ளியில் பயின்றவன்தான். ஆசிரியரின் ஊக்கத்தாலும் விடாமுயற்சியாலும் இன்று எனது மகனையும் மகளையும் ஐஏஎஸ் அதிகாரிகளாக்கி பெருமை சேர்த்துள்ளேன். நீங்களும் நன்றாக படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தேர்ச்சி பெற்ற அதிகாரிகள் அக்கா தம்பி இருவரும் ராஜேந்திர சோழனில் வசிக்கும் கால்நடை ஆய்வாளர் மோகன்குமார், பாப்பு ஆகியோரின் பேர குழந்தைகள் ஆவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பள்ளியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு நற்சான்றிதழ்களை வழங்கிய அவர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பள்ளிக்கு வருவதாக உறுதியளித்தார். தமிழ் வழியில் பயின்று ஒரே குடும்பத்தில் 2 ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்கிய இந்த பெருமை மேட்டேரி கிராமத்திற்கு பெரும் புகழை தேடி தந்துள்ளதாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள், கிராம மக்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர்.